ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நித்யா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து சாட்டர்டே இன்னைக்கு, ஸோ அதனால நாங்கள் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். வாங்க என்ன மீனுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து காரப்பூச்சின்னாங்க. தொடவே பயமா இருக்கு. இது வந்து காரப்பூச்சிங்க. இது வந்து நீங்கள் வந்து பொரிக்கக்கூடாது, நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி தான் வைக்கணும். அண்டு நீங்கள் கிழங்கு கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மீன் பார்த்துலாம் வாங்க. இந்த மீன் பேர் வந்து கண்ணக்கொல்லியால. பார்க்க கண்ணு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. உயிர் இருக்கா? போச்சு. மீன் வந்து 200 ரூபா. இது வந்து 1 கிலோ வந்து 100 ரூபா. இது எல்லாமே சேர்த்து 100 ரூபா. இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து வந்து 300 ரூபா ஆச்சு. இது வந்து மஞ்சள் தண்ணி வைக்கலாம். இது நீங்கள் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இது குழம்பு வைக்கலாம். இதை வந்து மம்மி நடுவில் இருக்க 2 இந்த வெட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். அது ஃபுல்லாக மசாலாலாம் இருந்துச்சு. வாங்க பார்த்துடலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் அம்மாவோட ஆயுதம், மீன் வெட்டுற ஆயுதம். வாங்க இது எப்படி வெட்டுறோம் பார்த்துக்கலாம். எப்படின்னா அதோட இந்த ஃபிஷ் பண்ணுவோம்ல, அந்த சுத்தம்ல, அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, விங்ஸு. ஸோ அதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் அதோட வாலையுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனி வந்து அதோட தலை இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக வெட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்புறம் அதுக்குள்ளே இருக்க வேஸ்ட்டை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா தான் இப்படியே தான் இருக்கணும், தலையை வெட்டி இருக்கக்கூடாது. இது பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு பசி எடுத்துச்சுனால அம்மா கிட்ட வந்து நான் குட்டி குட்டி வடை சுட்டு கேட்டேன். அவங்க க்யூட்டாக சுட்டு கொடுத்தாங்க. நான் சாப்பிட்டு வந்து இப்போ வந்து ஈஸி மீன் குழம்பு வைக்கலாமா? இது வந்து எங்கள் ஊரில் மஞ்சள் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாவும் நிறைய வேணும், சின்ன வெங்காயமே நிறைய வேணும், வேறு எதுவுமே தேவையில்லை. பச்சை மிளகா கொஞ்சம், கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய எடுக்கணும். அதான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தோடு இருந்தாலே போதும், இந்த மீன் குழம்பு ஈஸியாக ரெடி ஆகிடும். வாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க. இப்போ வந்து நம்ம போன வீடியோலே சொல்லியிருப்பேன், கரிச்சு இருக்கிறதா கரிச்சட்டின்னு. ஸோ அந்த கரிச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் மீன் குழம்பு வந்தால் அடிப்பொலியாக இருக்கும். ஸோ அதனால் இதே பண்ணி கொஞ்சம் பச்சை மிளகாவும், பெரிய பச்சை மிளகாவும், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தண்ணின்னு சொல்லிட்டு மஞ்சள் போடாமல் எப்படி, அதனால் கொஞ்சம் மஞ்சளையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம புளிப்புக்காக நல்லா புளியை போட்டு தண்ணியில் கரைச்சி எடுத்த புளியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கரண்டி வச்சோ இல்லை கை வச்சோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல சொர்க்க கையை வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கரிசட்டியை எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்தில் நம்ம தலைவன் அரிசி ரெடி ஆகிட்டு இருக்கான், அவன் ரெடி ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கிழங்கு வெட்டிடலாமா? வாங்க.
அப்படியே தடுக்கு தடுக்குன்னு வெட்டி எடுத்துடலாம். நல்ல காயாக இருக்கு. வீடியோவில் காய்ச்சி பார்த்தீங்கன்னா செம்மையாக கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சிருந்த மீனை போட்டுடலாம். அப்பா மீனை குழம்புல எல்லாம் குளிப்பாட்டி எடுத்துக்கலாம் காய்ஸ். வெட்டி வச்ச கிழங்க நம்ம வந்து இன்னும் ஒரு கரிச்சட்டியில் போட்டுடலாம். ரெண்டு கிளாஸ் ஆஃப் தண்ணி ஊற்றிக்கலாம். முங்குற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். இது இப்படி மிதக்குது, கொஞ்ச நேரத்தில் அழுவும் போலையே. சரி சரி, நீ அழுதுட்டு என்ன வேணா பண்ணிக்கோ, நான் வரேன். மூடி வைக்கிறதுக்காக மூடி எடுத்துக்கலாம். தம்பி நீ மூடி, நமக்கு ஆக்சிஜன் வேணும் மாதிரி, அதுக்கும் ஆக்சிஜன் வேணும்ல. இப்போ வந்து கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அங்கே நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிழங்கு எடுத்துக்கலாம். ஆவி பறக்க கிழங்கு எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லா துண்டாக பார்த்து மீன் எடுத்துக்கலாம். ரைஸ் போடலாம். ரைஸ் போடலாம். ஏன்னா நான் ரைஸ் போடாமலே குழம்பு போடுறேன்னு பார்க்காதீங்க. இந்த கிழங்கும் இந்த மீன் குழம்பும் அல்டிமேட்டாக இருக்கும். அது இந்த கிழங்கு எடுத்து இதை தொட்டு சாப்பிட்டாலே அடிப்பொலியாக இருக்கும். பச்சை மிளகு பார்த்தீங்கன்னா அதை சொல்லவே முடியாது, அப்படி இருக்குது. இப்போ நம்ம போட்ட வெங்காயம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல.